வெல்கம் டு சேனல் 2.75. என் பேர் இக்பால். இந்த வீடியோவில் வந்து நம்ம டைட்டில் பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மில்க் சோப் எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்க போகிறோம். கோல்ட் ப்ரெஸஸ் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்காக நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து பால் எடுத்திருக்கேன். பால் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஐஸ் கட்டியாக எடுத்திருக்கோம். ஏன்னா பால் வந்து நம்ம டைரெக்டாக காஸ்டிக் சோடா போட்டோம்னாக்கா சூடு ரொம்ப அதிகமாக வரதுனால பால் வந்து வெடிச்சிடும், வீணாகிடும். ஸோ அதுக்காக இது வந்து ஐஸ் கட்டியாக வச்சுருக்கேன். ரோஸ் ஃப்ளவர் சோப் செய்கிறதுக்காக எப்படி நம்ம செஞ்சோமோ லிக்விட் ஐஸ் கட்டி எடுத்து அதே மாதிரி இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். மீதி ப்ராசஸ் எல்லாமே செய்யணும்னா ஆயில், தண்ணி, காஸ்டிக் சோடா, இது 3 விஷயம் தான் தேவைப்படும் எப்பவுமே. ஸோ இது வந்து ஆயில் எடுத்தாச்சு, காஸ்டிக் சோடா நான் எடுத்து வச்சுருக்கேன். தண்ணிக்கு ரிப்ளேஸ்மெண்ட்டாக நம்ம இங்கே பால் எடுக்க போகிறோம். இது ஒன்று மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். 380 கிராம் தண்ணிக்கு பதிலாக 380 கிராம் பால் எடுத்து அதை ஐஸ் கட்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கோம். இப்போ இது வந்து நம்ம இந்த மாதிரி ஐஸ் கட்டியாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம ஐஸ் கட்டி 2 ட்ரேயில் இருந்த ஐஸ் கட்டியை வந்து இதில் பாத்திரத்தில் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம காஸ்டிக் சோடா இதில் ஆட் பண்ண போகிறோம். காஸ்டிக் சோடா வந்து ஆஸ் பர் ஆயில், எந்த ஆயில் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கிறீங்களோ அது நீங்கள் கால்குலேட்டரில் கால்குலேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு தெரியாதுன்னா என்னோடய லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்கும், அதில் கொடுத்துருக்கேன் ஒரு வீடியோ. அதில் எப்படி கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதை காஸ்டிக் சோடா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, இப்போ நான் ஆட் பண்ணியிருக்க மாதிரி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா ஒரேடியாக ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா ஐஸ் கட்டியில் வந்து ஒரே இடத்துல ரொம்ப நேரம் சோடா இருந்துச்சுன்னா அது வந்து அந்த இடத்த பர்டிகுலராக அந்த இடத்துல வந்து சூடு அதிகமாக க்ரியேட் பண்ணி பால் வீணாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃபுல்லாக அந்த காஸ்டிக் சோடா கரையிற வரைக்கும். கேம் விளையாடுற மாதிரி இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பெரிய கட்டி இங்கே வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கட்டிகள் ஏதாவது இருந்தாக்கா உடச்சிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்தால் இன்னும் நல்லாயிருக்கும். நான் பை மிஸ்டேக் ஆயில் ஏற்கனவே பெரிய பாத்திரத்தில் போட்டுட்டேன். ஸோ அதனால் ஆப்ஷன் இல்லாமல் இப்போ சின்ன பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல் ப்ராசஸ் வந்து காட்டினா வீடியோ ரொம்ப லென்த்தியாக ஆகிடுது அப்படின்ட்டு இது வந்து கொஞ்சம் சுருக்கமாக முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா மற்ற ப்ரொசீஜர்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, பால் வந்து நீங்கள் ஐஸ் க்யூபாக மாற்றி அதில் காஸ்டிக் சோடா போடணும். ஏன்னா பால் டைரெக்டாக நீங்கள் காஸ்டிக் சோடா போட்டால் சூடு அதிகமாக வரதுனால பால் வந்து சூட்டில் பொங்கி வீணாகிடும். ஏன்னா ரொம்ப ஹீட் வந்து எக்ஸஸ் ஹீட் இருக்கும் அதில். இதுதான் இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோக்காக. மீதி வரக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் சேம் தான். இப்போ நம்மளோட காஸ்டிக் சோடா வந்து கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சு. லாஸ்ட் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் எங்கேயாவது சின்ன பீசஸ் எங்கேயாவது இருக்கான்ட்டு. கம்ப்ளீட்டாக கரைஞ்சிடுச்சின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது வந்து ஆல்மோஸ்ட் ரெடியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. டெம்பரேச்சர் கூட பார்த்தாக்கா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. ஸோ இது வந்து இப்போ ரெடியாக இருக்குது மிக்ஸ் பண்ணுறதுக்காக. நம்ம ஆயில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன ஆயில் எந்த குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன் இதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
எல்லா ஆயிலையும் ஒரு தடவை கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம மில்க் சொல்யூஷன்ஸ் காஸ்டிக் சோடா சொல்யூஷன் ஆட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மில்க் அதில் போட்ட உடனே கலர் வந்து மேங்கோ எல்லோ கலரில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேர்ன் ஆகும். ஸோ இதில் வந்து நான் எந்த விதமான கலரு இல்லை பர்ஃப்யூம் எதுவுமே நான் ஆட் பண்ணாமல் யூஸ் செஞ்சிகிட்ருக்கேன். உங்களுக்கு தேவை இருந்தாக்கா எந்த கலர் நீங்கள் போடணுன்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த மாதிரி கலர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் அல்லது பர்ஃப்யூம் ஆயில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் தி டைம் தோசை மாவு அளவுக்கு கன்சிஸ்டன்சி திக்னஸ் வர டைமில் கடைசியில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன நீங்கள் ஃப்ரேக்ரன்ஸ் ஆயிலும் கலரும் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு திக்னஸ் வந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட மோல்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த மிக்சிங் ப்ராசஸ் அந்த திக்னஸ் வர வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபர்தர் வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து நம்ம அடிஷ்னலாக விட்டமின் இ கேப்சூல்ஸ் ஆட் பண்ண போகிறோம். 2 கேப்சூல் வந்து நம்ம இதில் கட் பண்ணி உள்ளே இருக்க லிக்விட் மட்டும் நம்ம இந்த சோப்பில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். யாருக்கு விட்டமின் இ சோப்பில் ஆட் பண்ணணுன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் அவாய்ட் பண்ணால் கூட பிரச்சனை இல்லை. இது ஜஸ்ட் அன் அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ். ஸோ இது இல்லாமல் இப்போ வந்து நான் கொஞ்சோண்டு சால்ட் கூட ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க உங்களோட சோப் வந்து சீக்கிரமாக கரையுது அப்படின்ட்டு. ஸோ சோப் வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் அதிகமாக லாஸ்ட் பண்ணணும், சீக்கிரம் கரையாமல் இருக்கணும் அப்படின்னாக்கா 1 kg அளவுக்கு ஆயில் எடுத்து நீங்கள் ரெசிபி க்ரியேட் பண்ணுறீங்கன்னா சோப் ரெடி பண்ணுறீங்கனாக்கா அதில் வந்து கன்சிஸ்டன்சி இப்போ தோசை மாவு கன்சிஸ்டன்சி வர அளவு டைமில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்ன கிட்டத்தட்ட 2 டீஸ்பூன் சால்ட், டேபிள் சால்ட் இருக்குது, இல்லை நீங்கள் பவுடர் சால்ட் இருக்குது, அது வந்து 2 டீஸ்பூன் சால்ட் கொஞ்சோண்டு தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை தண்ணியில் ஆட் பண்ணலைன்னா கூட டைரெக்டாக இந்த சால்ட்டில் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக கரையணும். அதுக்காக அந்த கம்ப்ளீட்டாக கரையணுன்ற கன்ஃபர்மேஷன் இருக்கிறதுக்காக லேசாக தண்ணி கரைச்சிட்டு அப்புறம் ஆட் பண்ணிக்கிட்டேன் பெட்டராக இருக்கும். சால்ட் என்ன பண்ணுனாக்கா சோப்பு வந்து கெட்டியாகும். அதே நேரத்தில் நீங்கள் லேதர் அதாவது நுரை அதிகமாக வரணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கனாக்கா ஹனி ஆட் பண்ணலாம், இல்லைனா 1 or 2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம மோல்டில் வந்து சோப் ஊற்றியாச்சு. இது மினிமம் நான் வந்து 48 ஹவர்ஸ்க்காக இந்த மாதிரி சேஃபாக ஒரு கபர்டில் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். அதுக்கப்புறமா எடுத்து ஸ்லைஸ் பண்ணி 30 டேஸ் க்யூரிங்காக வச்சுடுவேன் நான். ஸோ இப்போ 2 டேஸ் கழித்து நம்ம பார்த்தோன்னா நம்ம சோப் வந்து கெட்டி ஆகிடுச்சு. இப்போ மோல்ட்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். இது எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ கூட அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. இது வந்து கம்ப்ளீட் க்யூர் ஆனதுக்கப்புறம் தான் இது வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ கூட லேஸாக வந்து கார்னர்ஸ் வந்து உடையுது, ஆனால் கம்ப்ளீட்டாக இது வந்து ஹார்ட் ஆகலை. இப்போயும் அது வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்குது. 1 kg மோல்டு எடுத்து பார்க்கலாம். எப்போ இந்த மாதிரி 1 kg மோல்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கனாக்கா எப்பவுமே சைட்ஸ் வந்து ஆல்வேஸ் ஃப்ரீ பண்ணிங்க கொஞ்சம். அதுக்கப்புறமா நீங்கள் திருப்பி போட்டு மேலேருந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்துடும். சைட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆகிடுச்சுனாக்கா உங்களுக்கு வந்து ஈஸிலி கிளியர் ஆகிடும்.
இது கையில் எடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இது ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால கையிலேயே உடையுது, சின்ன சின்ன பீஸாக உடையுது கார்னர்ஸ் எல்லாம். இது கட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக 30 days க்யூர் ஆனதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகிடும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருந்தாக்கா வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். சேனல் 2.75 சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச்.